அப்ப 2 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. உடனே இப்ப அந்த கொடி கம்பத்தை ரெடி பண்ண சொல்றோம். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, அருமை தோழர் சொன்னது போல் இந்திய திருக்கண்டம் சொன்னார், பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான போர் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால்தான் தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வானவர்கள். முதல் சுதந்திர போராட்டத்திலே முழு வளாகத்திற்குள் முதலமைச்சரோடு செல்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்வீர்கள். வெற்றி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை செய்து அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன், உழைத்தேன், நாளையும் உழைக்க இருக்கின்றோம். அந்த பணிகள் எல்லாம் ஆண்டுக்கு 700-750 மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு உதவி வருகின்றேன். நம்முடைய மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கல்வி ரீதியாக அதை முன்னேற்றப்படுத்த வேண்டும். அதற்கு பொருளாதார வசதி இல்லாமல் கல்வியை தொடர முடியாமல்